தளபதி விஜய் மற்றும் சங்கீதா 2 பேருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவு ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. கடைசியாக மாஸ்டர் படத்தை ஆடியோ லான்ச்சப்போ 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஈவெண்ட்லையும் சரி, எந்த ஒரு ஆடியோ லான்ச்லையும், எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையுமே 2 பேருமே சேர்ந்து வரல. அது மட்டும் இல்லை, குழந்தைகள் அவங்களுடைய, அதாவது தளபதி விஜயோடைய மகன் மற்றும் மகளோடையும் பிரிவு தான் வந்து ஏற்பட்டிருக்கு தளபதி விஜய்க்கு. ஸோ சங்கீதா அவங்களுடைய மகன் மகள் 3 பேருமே தனியாக தான் வசிச்சுட்டு வராங்க, தளபதி விஜய் கூட இல்லாமல். இதனால் பல வகையான விமர்சனங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் கிட்ட விவாகரத்து வேண்டி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து சொன்ன ஒரு விஷயத்தை தான் இப்போது சங்கீதா அவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நடிகையோட வந்து ஒரு தப்பான ஒரு உறவு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா, நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை வந்து கொண்டிருக்காரு விஜய். இது எனக்கு 2021 ஏப்ரலில் தெரிய வந்துச்சு. நான் இதை கண்டுபிடித்த பிறகும் இரக்கமே இல்லாமல் அந்த உறவை தொடர்ந்தார். இதனால் நான் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இப்போது நிறைய ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருந்துச்சு, தளபதி விஜயும் அந்த நடிகையும் சேர்ந்து. அதனால் அதையுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை அந்த நடிகை தொடர்ந்து வெளியிட்டு வருவது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அவமானமாக உள்ளது. தேவைப்பட்டால் என் கணவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக நான் குற்றம் சாட்டும் அந்த நடிகையை இந்த வழக்கில் 2வது எதிர் மனுதாரராக சேர்க்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் சங்கீதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போது ஹாட் டாப்பிக்காக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு தளபதி விஜயை வந்து தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்களோ, கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் எங்கள் தளபதியை நாங்கள் தவறாக பேச மாட்டோன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரோடைய வாயையும் இந்த ஒரு மனு தாக்கல் வாய் அடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.